ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் உன்னதமான பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த அற்புதமான ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான அருள் பணி பிச்சைமுத்து அடிகளார் அவர்களே, உடன் உழைக்கின்ற திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, இந்த திருதை ஆண்டவர் பங்கின் நம்பிக்கையாளர்களே, புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் ஏன் மற்ற பகுதிகளின் பக்தர்களே, உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு திருஹிருதய ஆண்டவர் நிறைவாக ஆசீர் வழங்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்த புனித கொடியை ஏற்றி வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டீர்கள். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் மன நிறைவும் நிறை மகிழ்ச்சியும் அளிப்பாராக. இந்த 119வது ஆண்டு பெருவிழாவில் பங்கெடுப்பதால் உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாக நம்பிக்கையில் ஆழப்படுத்தப்பட வேண்டும், பிறர் அன்பில் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவருடைய இதயத்தை மையப்படுத்தி விழா கொண்டாடுகிறோம். பவுலடியார் சொன்னார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில், இயேசு கிறிஸ்துவில் இருந்த மனநிலையே உங்களில் இருக்க வேண்டும். சேக்ரட் மைண்ட் என்று நாம் விழா கொண்டாடுவதில்லை. தன்னுடைய பாடுகளின் மத்தியில், தந்தாய் உமது விருப்பம்தான் நிறைவேறப்பட வேண்டும் என்று கெத்செமனி தோட்டத்திலே ஆண்டவர் வேண்டினார். சேக்ரட் வில் என்று நாம் விழா கொண்டாடுவதில்லை. ஆனால் சேக்ரட் ஹார்ட், அவருடைய இதயத்துக்கென்று விழா கொண்டாடுகிறோம். இதயமே மையம். அவருடைய இதயமாக நம்முடைய இதயம் மாற வேண்டும். அவருடைய இதயத்தின் அன்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த இதயத்தை விவிலியத்தின் முக்கியமாக நற்செய்தியின் பகுதிகளிலே நாம் பார்க்கின்ற போது உண்மையாகவே உருகி போகிறோம். லாசரின் கல்லறையிலே அன்றைக்கு கண்ணீர் விட்டு அழுத தெய்வத்தின் இதயம், மக்கள் உணவில்லாமல் இருந்தபோது இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் சோர்ந்து போய் விழுந்து விடுவார்கள் என்று வருத்தப்பட்ட இதயம். பாருங்கள், மற்றவருடைய வேதனையை புரிந்து கொள்கின்ற இதயம். எருசலேமே, உன் தலைவர் உன்னை தேடி வந்ததை நீ புரிந்து கொள்ளவில்லை. கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல நான் அரவணைக்க நினைத்தேன், நீ ஏற்றுக்கொள்ளவில்லையே. அழிந்து போக போகிறாயே என்று நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த இதயம். எத்தனையோ பேர் வேதனையில் வாடிய போது மனமுருகிய இதயம், வேதனைப்பட்ட இதயம். அந்த இதயம்தான் நம் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆறுதல். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வேதனையை, துன்பங்களை புரிந்து கொள்கின்ற அந்த இதயத்திடம் வந்திருக்கிறீர்கள். ஒரு பக்கம் அந்த இதயத்தின் அன்பை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் அந்த இதயம்
உங்களுடைய இதயமாக என்னுடைய இதயமாக மாற வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட விவிலிய பகுதிகளிலிருந்து இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்கிற உங்களுக்கும் ஊடகம் வழியாக கேட்கின்ற ஏராளமான மக்களுக்கும் இறைவன் என்ன சொல்லுகிறார் என்று நினைத்து பாருங்கள். முதல் வாசகம் இணையச் சட்டத்திலிருந்து. தந்தையினுடைய அன்பு அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது. மோசே இஸ்ராயேல் மக்களை பார்த்து கடவுளுடைய அன்பை எப்படி எடுத்துச் சொல்கிறார் பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் அதே வார்த்தைகளைத்தான் இன்றைக்கு இறைவன் சொல்லுகிறார். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டது எதற்காக தெரியுமா? நீங்கள் பெரிய இனம் என்பதற்காக அல்ல, நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் என்பதற்காக அல்ல. ஆண்டவர் உங்களை அன்பு செய்திருக்கிறார், எனவேதான் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த 119வது ஆண்டிலே நாம் நன்றி கூற வேண்டும். நாம் பிறந்து 20 ஆண்டு இருக்கலாம், 30 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70ஆம் ஆண்டு இருக்கலாம். நன்றி கூற வேண்டும். ஆண்டவரே, என்னை விரும்பி தேர்ந்து கொண்டீரே. நான் சிறியவனாய் இருந்தும் கடையவனாய் இருந்தும் என்னை தேர்ந்து கொண்டீரே, ஆசீர்வதித்தீரே என்று நாம் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். முதிர்ந்த வயதில் குழந்தை இல்லாத அபிரகாமை தேர்ந்து கொண்டீரே, அந்த மக்களை எல்லாம் வழிநடத்தினீரே. பல ஆண்டுகளாக 400 ஆண்டுகளாக எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்களே, அவர்களை தேர்ந்து கொண்டீரே. உம்முடைய வல்ல செயல்களால் செங்கடலை கட்டாந்தரையாக மாற்றி விடுதலை அளித்தீரே. வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தீரே, பாறையிலிருந்து தண்ணீரை தந்தீரே, காடைகளை தந்தீரே, வெற்றி தந்தீரே, வழி நடந்தீரே. வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு கொண்டு சேர்க்க போகின்றே. ஆண்டவரே நன்றி. நம் எல்லாருக்கும் ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறீர்கள். நீங்கள் சிறியவராயிருந்தும் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதுதான் அதற்கு மக்களுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டுமா? ரிமெம்பர் யூ ஆர் த லார்ட்ஸ். அன்பார்ந்த மக்களே, நீங்கள் ஆண்டவருக்குத்தான் சொந்தம் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் அன்பு செய்கின்ற ஆண்டவருக்கு எல்லா மக்களும் காட்டுகின்ற பிறவி அன்பு பதில். பாருங்கள் பிரியமான நம்பிக்கையாளர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம், சாத்தானுக்கு அல்ல, கெட்ட நண்பர்களுக்கு அல்ல, கெட்ட உறவுகளுக்கு அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தம், மறந்து விடாதீர்கள். அப்படியானால் நீங்கள் இன்னும் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய கட்டளைகளை, முறைமைகளை அனுசரியுங்கள். ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் என்று உணர்கிறீர்களா? அடிக்கடி இந்த பேராலயத்துக்கு வருகின்றீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள். நான் ஆண்டவருக்கு சொந்தம், என் குடும்பம் ஆண்டவருக்கு சொந்தம், என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சொந்தம், அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று எல்லாரும் நினைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அன்பு செய்வது எப்படி வெளிப்படுகிறதாம்? ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடப்பதில் வெளிப்படுகிறதாம். இன்றைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இன்றைய 2வது வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கப்பட்டது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு 25 தடவை அன்பு என்ற வார்த்தை பெயர் சொல்லாகவோ வினை சொல்லாகவோ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாரு, அன்பே கடவுள்,
கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பு செய்கிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அன்பின் உச்சகட்டம் தம் ஒரே பேரான மகனை நமக்காக அனுப்பினார். நாம் கடவுளை அன்பு செய்ததில் அன்று, கடவுள் நம்மை முதலில் அன்பு செய்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அன்பை புரிந்து கொள்ளுங்கள். அன்புதானே முக்கியம். ஐ லவ் யூ என்று சொல்வதற்கு பதிலாக ஐ போட்டு பக்கத்தில் இதயத்தை போட்டு யூ, இதயமே அன்பு தானே. நீங்கள் ஒரு பக்கம் ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருப்பது, அந்த அன்பை உணர்வது, அதன் வெளிப்பாடாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்வது. நம்முடைய வழிபாடு, நம்முடைய இறைவார்த்தை வாசிப்பு, நம்முடைய மறையுரைகள், நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய தேர் திருவிழா எல்லாம் எதற்காக? அன்போடு நம்முடைய குடும்பங்கள் அமைவதற்காக. தேவையில் இருக்கின்றவர்களுக்கு இரக்கம் கொண்டு உதவி செய்வதற்காக. பிரியமானவர்களே, அதுதான் இன்றைக்கு அன்பை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பே கடவுள் என்று இந்த பகுதியில்தான் யோவான் நம் எல்லாருக்கும் மீண்டும் நினைவூட்டுகிறார். இன்றைய அருமையான நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். முதல் பகுதி, ஆண்டவர் தம் தந்தையை புகழ்வது பாருங்கள். இதற்கு முந்தைய பகுதி, ஆண்டவர் நொந்து போகிறார். ஒரு வேத்தலை சாபம் போன்ற வார்த்தைகளை சொல்லுகிறார். பெத்சாய்தாவே, கொராசினே, கப்பர்நகூமே, வல்ல செயல்களை நீங்கள் கண்டீர்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கு திருஹிருதய ஆண்டவரின் பக்தர்களே, பங்கு மக்களே, புதுவை, கடலூர், உயர் மறை மாவட்டத்தை சார்ந்த நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு எத்தனை வல்ல செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. தாயின் வயிற்றில் உருவானதிலிருந்து இது நாள் வரை வல்ல செயல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு பக்கம் ஆண்டவர் வேதனையை வெளிப்படுத்துகிறார். திருஹிருதய ஆண்டவர் பக்தியினூடே ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஆண்டவரே, நாங்கள் செய்த அத்தனை பாவங்களுக்காக, எங்களுடைய நன்றி கெட்டத்தனத்துக்காக பரிகாரம் செய்கிறோம் ஆண்டவரே என்பதுதான். இன்னொரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் வீணாகி போய்விடவில்லை. சிலர் குழந்தைகளாக, மாணவர்களாக ஆண்டவர் மீது தங்களையே தாழ்த்தி கொண்டு ஏற்று கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆண்டவர் தந்தை கடவுளுக்கு நன்றி கூறுகிறார். குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் வெளிப்படுத்தாததை. பிரியமானவர்களே, ஞானி என்று நினைக்கிறாயா? நீ அறிஞன் என்று நினைக்கிறாயா? உன் அழிவு அண்மையில் தான் உள்ளது. ஆண்டவரே, உம் முன் நான் குழந்தை என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு காரணம், தந்தாய், நானும் நீரும் ஒன்றாயிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பெருமை எல்லாமே கடவுளோடு இணைந்திருப்பது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு நன்றி கூறுகிறார். இதை தொடர்ந்து தான் த கிரேட் இன்விடேஷன், நம் எல்லாருக்கும் அழைப்பு. தொடக்கத்திலேயே பாடினோம், அழைக்கிறார், நம் ஆண்டவர் அழைக்கிறார் என்று பாடினோம். அந்த அழைப்பு இன்றைய நற்செய்தியிலே ஒலித்தது. பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள். முக்கியமாக வேதனையில் வாடுவோர், சட்டத்தின் சுமை, பொருளாதார நெருக்கடி, உடல்நலமின்மை. திருஹிருதய ஆண்டவர் எல்லாரையும் இங்கே அழைக்கிறார். வாருங்கள், எக்ஸப்ஷனே கிடையாது, விதிவிலக்கே கிடையாது. நான் ஆண்டவரிடம் போகலாமா? ஆண்டவர் என்னையும் தான் அழைக்கிறார். எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்.
ஆறுதல் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அழைக்கிறார், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், என்னிடம் வாருங்கள், ஏமாந்து போக மாட்டீர்கள். ஆண்டவரே, பணம் படைத்த அந்த பணக்காரரிடம் நான் போனேன், எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஆண்டவரே, புறையோடி போன பாவங்களை தூண்டுகின்ற அந்த நிகழ்ச்சிகள் முன் என் நேரத்தை செலவழித்தேன். ஆண்டவரே, இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. ஆண்டவரே, பணத்தை தேடினேன், உடையை தேடினேன், நவீனமான வாகனத்தை தேடினேன், இவற்றிடமெல்லாம் போனேன். என்னிடம் வாருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னை அன்பு செய்யுங்கள் என்றுதான் அர்த்தம். இதுதான் என்னிடம் வாருங்கள். ஏற்கனவே பக்கத்தில் தான் இருந்தார்கள். என்னிடம் வாருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என் இதயத்துக்குள் வாருங்கள், என்னில் நம்புங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு முடிவு கொள்ளுங்கள், நான் ஆண்டவரின் இதயத்துக்குள் போவேன், ஆண்டவரை என் இதயத்துள் வரவேற்பேன், ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பேன். ஆறுதல். ஆண்டவர் எந்த சுமையுமே இருக்காது என்று சொல்லவில்லை, உன்னுடைய சுமை சுகமாகும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆடம்பரமாக விழா, எத்தனையோ நிகழ்ச்சிகள், அலங்காரங்கள், நல்ல சாப்பாடு, இவற்றினூடே நிறைவானது, முக்கியமானது, பொக்கிஷமானது என்ன? We all need to become disciples of Jesus our Lord. வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் இதுதான், become my disciples. என்னுடைய சீடராகுங்கள், என்னுடைய சீடராகுங்கள். என்னிடமிருந்து தாழ்ச்சியையும் கனிவையும் கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்ச்சி, நம்மிடம் உள்ளதெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டது என்பதை உணர்வது, சீடர்களின் பாதங்களை குனிந்து வழங்கிய கழுவிய ஆண்டவரை பின்பற்றுவது, பாவமே செய்யாதிருந்தும் பாவியை போல் திருமுழுக்கு பெற்றாரே அவரை மனத்தில் நினைப்பது, மற்றவர்களை மதிப்பது. இந்த திருவிழா கொண்டாட்டத்தினால் மற்றவர்கள் மதிக்கப்பட்டால் உண்மையாகவே நல்லமாக இருக்கும். சாந்தம், கனிவு, அதையும் கற்றுக்கொள்ளச் செய்கிறார். குரலை உயர்த்தி பேசாமல் இருப்பது, யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது, யாரையும் வன்முறைக்கு ஆளாக்காமல் இருப்பது. இதுதானே நம்முடைய ஆன்மீகத்தின் வெளிப்பாடு. என்னை போல மாறுங்கள், என் இதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு உன்னதமான வாய்ப்பு. அவருக்கு நாம் சொந்தம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் அன்பாய் இருக்கிறார். அன்பாக குடும்பத்தில் வாழ வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவரிடம் வர வேண்டும், அவரால் தொடப்பட வேண்டும். முக்கியமாக தாழ்ச்சியோடும் கனியோடும் அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் இதயம் கனிவான இதயம், தாழ்ச்சியான இதயம். அந்த தாய் அவருக்கே சொந்தம் என்று பணிந்தவர்கள், ஆண்டவருடைய அடிமை, மது விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னவர்கள். அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.